வணக்கம். தினகரனின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். எரிவாயு விலை திருத்தம் தொடர்பில் வெளியான தகவல். இலங்கையில் வெங்காய விலையில் மீண்டும் சிக்கல், விவசாயிகள் கவலை. பொது தேர்தலில் இளைஞர்கள் மகளிர் பிரதிநிதித்துவம் அதிகரிக்கப்பட வேண்டும், வெளியான அறிவிப்பு. அமெரிக்க டாலரின் பெறுமதியில் வீழ்ச்சி, பொருட்களின் விலைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றம். இரவு நேர வாகன ஓட்டுநர்களுக்கு கசாயம், போலீசார் அதிரடி. பிள்ளைகளுக்கு முகக்கவசம் அணியுங்கள், பெற்றோருக்கு விடுக்கப்பட்ட அறிவித்தல். ஜனாதிபதிக்கு ஆதரவானவர்கள் அரசு உயர் பதவிகளுக்கு நியமனம், சஜித் தரப்பு குற்றச்சாட்டு. அக்டோபர் மாதத்துக்கான லேப் எரிவாயு விலையில் எந்தவித மாற்றமும் இடம்பெறாது என நிறுவன பணிப்பாளர் நிரோஷன் ஜே பீரிஸ் தெரிவித்துள்ளார். தற்போது 12.5 கிலோ லேப் சமையல் எரிவாயு சிலிண்டர் 3680 ரூபாவிற்கும் 5 கிலோ எரிவாயு சிலிண்டர் 1477 ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்படுகின்றது. மேலும் 2.3 கிலோ எடையுள்ள எரிவாயு சிலிண்டர் 694 ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்படுகின்றது. அனுராதபுரம் ஹெலன் பிந்துனு வெவ பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட விவசாயிகள் சுமார் 1000 ஏக்கர் நிலப்பரப்பில் இவ்வருடம் பாரிய வெங்காய செய்கைகளை மேற்கொண்டிருந்த போதிலும் அவற்றின் அறுவடைக்கு உரிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் சிரமங்களுக்குள்ளாகியுள்ளனர். 1 கிலோ வெங்காயத்தின் மொத்த சந்தை விலை சுமார் 156, 160, 170 ரூபாவாக உள்ளமை வருத்தமளிக்கும் நிலை என விவசாயிகள் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர். இவ்வாறு வெங்காயமானது குறைந்த விலைக்கு விற்பனை செய்வதன் மூலம் தமக்கு லாபம் இல்லை எனவும் இதனால் பயிர்ச்செய்கைக்காக பெற்ற கடனை கூட செலுத்த முடியாதுள்ளதாகவும் விவசாயிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். மேலும் வெளிநாடுகளில் இருந்து பெரிய வெங்காயத்தினை இறக்குமதி செய்வதால் உள்ளூர் பெரிய வெங்காயத்திற்கு விலை இல்லை எனவும் இதனால் தொழிலில் பாதுகாப்பற்ற நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் இளைஞர்கள் மற்றும் மகளிர் பிரதிநிதித்துவம் அதிகரிக்கப்பட வேண்டும் என பெப்ரல் அமைப்பு அரசியல் கட்சிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைத்த பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹண ஹெட்டியராட்சி இதனை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை இன்று முதல் ஆரம்பமாகின்றது. நாட்டில் போராட்ட களத்தின் பின்னர் இடம்பெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தல் இதுவாகும். நாட்டில் மாற்றம் ஒன்றை மக்கள் எதிர்பார்க்கின்றனர். எனவே தேர்தலில் இளைஞர்களுக்கும் மகளிர்களுக்கும் முன்னுரிமை அளிக்குமாறு நாம் அரசியல் கட்சிகளிடம் கோரிக்கை விடுகின்றோம். குறைந்தபட்சம் 2 வேட்பாளர்களை ஏனும் முன்னிறுத்துமாறு கோருகின்றோம். 260 நாட்டில் மாவட்டங்களின் அடிப்படையில் அரசியல் கட்சிகள் மற்றும் சுயாதீன குழுக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி பேர் போட்டியிட முடியும். சுயாதீன குழுக்கள் தேர்தலில் போட்டியிடுவதாயின் அவர்களுக்கு 5,20,000 ரூபாய் மாத்திரமே செலவிட நேரிடும். ஏனெனில் சுயாதீன வேட்பாளர்கள் மாத்திரமே நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு 2,000 ரூபாய் கட்டுப்பணம் அறவிடப்படுகிறது. இது மிகவும் குறைந்த கட்டணமாகும். அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்களிடம் கட்டுப்பணம் அறவிடப்பட மாட்டாது. 196 பேர் மாத்திரமே மக்கள் வாக்கெடுப்பினால் தெரிவு செய்யப்படுவார்கள். ஏனைய 29 பேர் தேசிய பட்டியலூடாக தெரிவு செய்யப்படுவார்கள். தேர்தல் சட்ட விதிமுறைகளை மீறி செயற்படுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ரோஹண ஹெட்டியராட்சி மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் விலை குறைய வாய்ப்புள்ளதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார மற்றும் புள்ளியியல் கற்கை பிரிவின் பேராசிரியர் வசந்த அத்துக்குரல தெரிவித்துள்ளார். ரூபாவிற்கு நிகரான டாலரின் பெறுமதி குறைவினால் இந்த மாற்றம் ஏற்படும் எனவும் அத்தகைய விலை நிவாரணம் கிடைக்க கணிசமான காலம் எடுக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பொதுவாக ரூபாவின் பெறுமதி வலுவடையும் போது இறக்குமதி பொருட்களின் விலை குறைய வேண்டும் என்பது கட்டாயமாகும். எனினும் அதனை உடனடியாக எதிர்பார்க்க முடியாது. இது காலத்துடன் முறையாக இடம்பெற வேண்டும். பொருட்கள் ஒரே நாளில் இறக்குமதி செய்யப்பட்டாலும் அதற்கு பணம் செலுத்துவதற்கு ஒரு காலப்பகுதி எடுத்துக்கொள்ளும். இலங்கை வரலாற்றில் ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சியடையும் போது அதன் சுமையை மக்கள் மீது வர்த்தகர்கள் திணிக்கும் போதிலும் அதன் பெறுமதி வலுவடையும் போது நன்மையை மக்களுக்கு வழங்கும் ஒரு நடைமுறையை காண முடிவதில்லை. பூகோள நிலைமையை கருத்தில் கொண்டு இலங்கைக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்க முடியும் என பேராசிரியர் வசந்த அத்துக்குரல தெரிவித்துள்ளார்.
விபத்துகளை குறைப்பதற்கு போலீசார் வாகன சாரதிகளுக்கு கொத்தமல்லி தேநீர் வழங்கி வைக்கும் செயற்திட்டம் ஒன்றை முன்னெடுத்து வருகின்றனர். இரவு நேரங்களில் வாகனங்களை செலுத்தும் வாகன சாரதிகளின் உறக்கத்தின் காரணமாக வீதி விபத்துகளினால் பல உயிர்கள் காவு கொள்ளப்படுகின்றார்கள். இவற்றை கருத்தில் கொண்டு கிளிநொச்சி வீதி போக்குவரத்து போலீசார் இரவு நேரங்களில் பயணிக்கும் வாகன சாரதிகள் மற்றும் நடத்துனர்களுக்கு உறக்க நிலையை தணிக்க கொத்தமல்லி கசாயம் வழங்கி வருகின்றார்கள். அந்த வகையில் கிளிநொச்சி போலீஸ் நிலையம் முன்பாக வீதி போக்குவரத்து போலீசார் இவ்வாறான செயல்திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகின்றமை சிறப்பு அம்சம் என வாகன சாரதிகள் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளனர். நாட்டில் இன்ஃபுளுவன்சா நோய் அறிகுறிகள் உள்ள குழந்தைகள் இந்த நாட்களில் பதிவாகி வருகின்றமையால் அந்த அறிகுறிகளை கொண்ட குழந்தைகளுக்கு முகக்கவசம் அணியுமாறு சுகாதார பிரிவு வலியுறுத்தியுள்ளது. குழந்தை நல மருத்துவர் திபால் பெரேரா இதனை தெரிவித்துள்ளார். கைகால் மற்றும் வாய் நோய் இந்த நாட்களில் குழந்தைகளுக்கு பரவி வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே சரியான சுகாதார அறிவுறுத்தல்களை பின்பற்றுவதன் மூலம் குழந்தைகளை பாதுகாக்க முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். அரசு சேவைகளில் பொருத்தமான நபர்களுக்கு பதிலாக ஜனாதிபதிக்கு ஆதரவானவர்கள் உயர் பதவிகளுக்கு நியமிக்கப்படுவதனால் அரசு துறை பிரச்சினையை எதிர்கொள்வதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதியின் அண்மைக்கால அரசு சேவைக்கான நியமனங்கள் அவரது தேர்தல் பிரச்சாரத்திற்கு ஆதரவாக இருந்தவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. பெரும்பாலான அரசு துறை ஊழியர்கள் ஜனாதிபதி திசாநாயக்கவிற்கு வாக்களித்தனர். 60 முதல் 70% வாக்குகள் தேசிய மக்கள் சக்தியினருக்கு கிடைத்தமை அஞ்சல் வாக்குகள் இதை நிரூபிக்கின்றன. எவ்வாறாயினும் அரசு சேவைகளுக்கு பொருத்தமான நபர்களுக்கு பதிலாக ஜனாதிபதிக்கு ஆதரவானவர்கள் உயர் பதவிகளுக்கு நியமிக்கப்படுவதனால் அரசு துறை ஒரு பிரச்சினையை எதிர்கொள்கின்றது. அரசு துறையினர் இதனை எதிர்பார்க்கவில்லை என தெரிவித்த அவர், அரசு சேவைகளுக்கு அரசியல் ரீதியாக நியமனம் பெற்றவர்களை ஜனாதிபதி அகற்றி தகுதியான ஊழியர்களுக்கு இத்துறையில் மேல்நோக்கி செல்வதற்கான வாய்ப்பை வழங்குவார் என எதிர்பார்க்கின்றோம். அரசு சேவைகளுக்கு அரசியல் நியமனம் பெற்றவர்கள் மீது கடந்த காலத்தில் தேசிய மக்கள் சக்தி எழுப்பிய குற்றச்சாட்டுகள் வாக்குறுதி அளித்தபடி மாற்றத்தை செயற்படுத்தாமல் புதிய நிர்வாகத்தால் மீண்டும் மீண்டும் கூறப்படுகிறது. இது எதிர்காலத்தில் அரசு துறைக்குள் நெருக்கடியை ஏற்படுத்தும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் எச்சரித்துள்ளார். எரிவாயு விலை திருத்தம் தொடர்பில் வெளியான தகவல். இலங்கையில் வெங்காய விலையில் மீண்டும் சிக்கல், விவசாயிகள் கவலை. பொது தேர்தலில் இளைஞர்கள் மகளிர் பிரதிநிதித்துவம் அதிகரிக்கப்பட வேண்டும், வெளியான அறிவிப்பு. அமெரிக்க டாலரின் பெறுமதியில் வீழ்ச்சி, பொருட்களின் விலைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றம். இரவு நேர வாகன ஓட்டுநர்களுக்கு கசாயம், போலீசார் அதிரடி. பிள்ளைகளுக்கு முகக்கவசம் அணியுங்கள், பெற்றோருக்கு விடுக்கப்பட்ட அறிவித்தல். ஜனாதிபதிக்கு ஆதரவானவர்கள் அரசு உயர் பதவிகளுக்கு நியமனம், சஜித் தரப்பு குற்றச்சாட்டு.